வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. ஓட்டு போடுறது அப்படின்றது ஜனநாயக கடமை. வாக்கு என்பது ஒவ்வொருத்தரோட உரிமை. அதை அந்த ஜனநாயக கடமையை நிலைநாட்டணும். எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அரசாங்கத்திலேருந்து தனி மனிதர் வரைக்கும் எல்லாரும் வாக்கு செலுத்துறதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசினாங்க. நேற்று வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு. போன வருஷம் 72% வாக்குப்பதிவான நிலையில் இந்த வருஷம் 84.29% வாக்குப்பதிவானது மிகப்பெரிய வரலாறு காணாத வாக்குப்பதிவை பண்ணியிருக்கு அப்படின்ட்டு செய்திகள்லாம் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் 16% மக்கள் ஓட்டு போடாமல் வாக்கோட முக்கியத்துவம் தெரியாமல் தான் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். சாதாரண மக்களுக்கு தான் தெரியல அப்படின்னா வேட்பாளருக்கே அந்த ஓட்டோட அருமை தெரியலனா செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டு போடல. அப்போ ஒரு 5 கட்சியில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஒரு வேட்பாளர், ஒரு தொகுதியோட வேட்பாளர் அவரே ஓட்டு போடல அப்படின்னா சாதாரண மக்களுக்கு ஓட்டோட அருமை எப்படி தெரியும்? கரூர் மாவட்டத்தில் தான் அதிகமான மக்கள் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, 91%. ஆனால் அந்த கரூர் மாவட்டத்தில் சொந்தக்காரரான அமைச்சராக இருந்தவர் அவரே வாக்குப்பதிவு பண்ணல. இத்தனைக்கும் அவர் ஒரு கேண்டிடேட், கோவை தெற்கு தொகுதியில் கேண்டிடேட். ஏன் சார் ஒரு வேட்பாளராக இருந்துக்கிட்டு ஏன் சார் ஓட்டு போய் போடல அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க தரப்புலேருந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? கோவை தெற்கு தொகுதியில் பதட்டமான சூழ்நிலை வந்தால் அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக செந்தில் பாலாஜி இங்கே இருந்துட்டார். அதனால் கரூருக்கு போய் ஓட்டு போட முடியல. ஆனால் கரூரில் போய் ஓட்டு போட்டுட்டு இங்கே வராதாக தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் அவரால் போக முடியல அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் ஒவ்வொருத்தனும் தன்னோட அன்றாட வேலையை விட்டுவிட்டு அன்னைக்கு லீவை போட்டுவிட்டு ஊரில் இருந்து 1000-2000 செலவு பண்ணிவிட்டு ஓட்டு போட வரான். ஃபாரினில் இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஓட்டு போட வந்திருக்காங்க. ஓட்டு போடுறதுக்கு பஸ்ஸு கிடைக்கலேன்னு சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஓட்டோட அருமை தெரியாமல் கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் எவ்வளோ தூரம்? இல்லை கோயம்புத்தூருக்கும் கரூருக்கும் எவ்வளோ தூரம்? பஸ்ஸில் போக போகிறாரு. இல்லை பஸ்ஸு கிடைக்கல அப்படி ஒருவேளை பஸ்ஸில் போகிறதுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸு கிடைக்கலன்னு போகாமல் விட்டாரா? காரில் அழுத்துனா 3 மணி நேரம், மேக்ஸிமம் 4 மணி நேரம் ஆகுமா? 4 மணி நேரம் ஆகும். உருட்டுனா 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் காரை உருட்டிட்டு ஒரு ஓட்டு போட முடியல அப்படின்னா இவர் வேட்பாளராக நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவர். ஒரு வேட்பாளருக்கே ஓட்டோட அருமை தெரியல அப்படின்னா சாதாரண பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அடுத்த தேர்தலில் நீங்கள் வாக்கு கேட்க போனீங்கன்னா ஏன்பா நீயே ஓட்டு போடல, நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரியா அப்படின்னு பொதுமக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? பல பேருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு வேட்பாளர், ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி தன்னோட வாக்கை செலுத்தாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.